இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா கஜூர்னா இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிறது காரைநகரில் இருக்க கசூர்னா பீச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த பீச் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. காரைநகரில் மிகவும் ஃபேமஸான ஒரு இடம்ண்டா இது தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடமாக தான் இது விளங்குது. இப்போ சர்ச் பண்ணி பார்த்தாலே பெஸ்ட் பீச் இன் ஜஃப்னான்னு அடித்தாலே கசூர்னா தான் வருது. அப்படிப்பட்ட ஒரு பீச் தான் இது. ஒரு அழகான பீச்சாக தான் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் அப்படி இருக்கேன்னு. நான் வந்து கனகாலம் இப்போ எப்படி இருக்கேன்னு தெரில. சுற்றி சவுக்கு மரமாக இருக்குது. சவுக்கு மரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸுக்கு நடுவோம் அது ஒரு அழகான இடமா தான் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா கஜூர்னா பீச்சுக்கு. இது கார்னர் வீடியோவோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்து வாங்க. இது கஜூர்னா பீச் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஃபேமஸான ஒரு இடம். கார்னர்ண்டா தெரியும் கூடுதலாக. இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். இதுக்கு அடுத்ததாக கோவளம் பீச், 2 பீச்சுக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க இப்போ கஜூர்னா பீச்சு என்னென்ன இருக்குது, எது என்னென்னு சுற்றி பார்த்துட்டு வருவோம். வாங்க. இந்த கடற்கரையில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கும், ஒருவேளை நடந்தால் அதை தடுக்கிறதுக்கும் ஆக்கள் இருக்கணும். அதில் இருக்கணும். அவே தான் நான் போன கடற்கரைக்கு போயிட்டேன். அதுக்குள்ளே இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. இந்த கடற்கரையில் இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. உண்மையாக நல்ல விஷயமும் தான். கடலை சுற்றி பார்த்தாச்சு. வாங்க போட்டில் போவோம். கொஞ்சம் நேரம் போட்டில் போயிட்டு வருவோம். தண்ணியில் இருக்க போட்டில் இல்லை, மண்ணில் இருக்கிற போட்டில். தண்ணியில் போகிறத விட மண்ணில் போகிறது நல்லா தான் இருக்குது. ஓட்டுறதுக்கு தான் ஒரு தரம் இல்லை. அவனை கட்டி இழுத்தா தான் போகலாம் போல. மாட்டு வண்டி மாதிரியே இருக்கும். ஓகே, போட்டில் இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். யாரும் வந்து அடித்தாலும் கொண்டு இஞ்சால சுற்றி பார்ப்போம். இஞ்சால் வந்து சவுக்கு மரம் ஃபுல்லாகவே சவுக்காக தான் இருக்குது. முதல் அங்கே ரோட்டில் பார்த்தோமே வரும்போது சவுக்கு மரமாக தான் இருக்குது. வந்து கொஞ்சம் நேரம் இருந்து இளைப்பாரி இடங்களை பார்க்குறது ஒரு அழகான இடமாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடம் ஒன்றும் இருக்குது. அது வந்து அந்த சின்னாக்கள் விளையாடுறதுக்கு அப்படி சின்னாக்களுக்காக செய்யப்பட்ட ஒரு இடமும் இருக்குது. போய் பார்ப்போமாங்க. இதுதான். இதில் என்னென்னு தொங்குறது எனக்கே எட்டாது. மேலே தொங்குவாங்களோ என்னன்னு தெரில. சரி விடுங்க, தேவையில்லாத வேலைக்கு நாம ஏன் போவோம். அங்கே ஏதோ டயரும் கட்டியிருக்காங்க. வாங்க அதுக்கு போய் பார்ப்போம். நாமளும் அப்படியே குழந்தைய மாறுவோம். ஐயோ உண்மையாக நான் குழந்தை தாங்க. நமக்கு சரி வரல, பேயாமல் இருந்துட்டா பெட்டர். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கசூர்னா பீச்சை உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன். ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. டைம் இருந்தால் நீங்களும் ஒருக்கா வந்து பாருங்கள். இனி நாங்கள் அடுத்ததாக கார்னரில் இருக்க கோவளம் பீச்சுக்கு தான் போகிறோம். வாங்க அங்கே போவோம். நேரு தெரிகிறது தான் கோவளம் பீச்சோட லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸ் வந்து 1916ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கட்டப்பட்டிருக்கு. இதோட நீளம் வந்து 25 மீட்டர். இது கிட்டத்தட்ட 110 வருஷமாக இருக்குது. இந்த இடத்துல 110 வருஷமாக இருக்குது. உண்மையாக நல்லா தான் கட்டியிருக்காங்க. இப்போ நாங்கள் கட்டுற கட்டுறமெல்லாம் 10-15 வருஷமே தாங்குதில்லை. என்ன துவச்சி கட்டியிருப்பாங்க. சீமந்துக்கு பதிலாக வேறு எதுவும் வச்சுருப்பாங்களோ தெரில. வாங்க உள்ள போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி கோவளம் லைட் ஹவுஸுக்கு வந்துட்டோம். பீச் சேம், குளிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் பழைய லைட் ஹவுஸ். நல்லா உடைஞ்சிட்டு மேலே ஏறலாமா. முதல் ஏறக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. இப்போ ஏணியெல்லாம் உடைஞ்சிச்சு. மேலே கயிறு கட்டி ஏறி அங்கே தான் மேலே போகணும். உள்ளே போய் பார்க்கலான்னோம்ல. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வாங்க.
இந்த இதில் தெரியுற இந்த கயிறை பிடிச்சோன்னே மேலே ஏறி போய் அப்படியே அதில் கனி ஒன்று இருக்குது தெரியுதா யா அந்த நீயால் அப்படியே மேலே போய் போகலாமா. ஏன் தேவையில்ல வேலை இடிஞ்சு விழுந்துச்சுன்னா முதல்ல சொன்னால் 110 வருஷம் வந்து ஏன் ஆபத்தை விலை கொடுத்து வாங்க போவோம் அங்கால போய் பார்ப்போம். முதலே சொன்ன மாதிரி இந்த இடத்துல குளிக்கல என்ன கல்லாக இருக்குது, மற்ற இடம் இருக்குது, இதிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போகணும். அங்கேண்டா குளிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அழகான ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அங்கே போகலை நான் இன்றைக்கி. முதல்ல பீச்சை தானே காட்டினது, அப்போ இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அண்டு தான் இந்த இடத்துக்கு வந்தது. அழகான ஒரு இடம் தான், போய் பார்ப்போம் கடலுக்கு நடுவில் எப்படி இருக்குன்னு. கல் இருக்குது தானே, கொஞ்சம் ஏறி போகலாம், பிரச்சனை இல்லை. நான் நிற்கிற கல்லில் இந்த குட்டி குட்டி நண்டுகள் இருக்குது, ஆளும் குட்டி குட்டியாக நிற்கிது ஓடிட்டு உள்ள ஓடிட்டு. இதுவும் ஒரு பழைய கட்டிடம் தான். இதுண்ட வரலாறு தெரில, எத்தனை வருஷம் பழசு அப்படி தெரியலை. பழைய கட்டிடம் தான். ஒருவேளை இதுவும் பிரிட்டிஷ் ஆட்கள் கட்டினதாக தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம் அப்படி இருக்காண்டு. பழைய அந்த கோட்டை அதை மாதிரி அந்த ஷேப்லாம் இருக்குது. சுற்றி சிவர் எதுவும் ஸ்டோர் மாதிரி யூஸ் பண்ணி நாங்களும் தெரில. பழைய கட்டிடம் வண்டபடியாக இருக்கலாம், சில நேரம் இருக்கலாம். ஓகே, கோவளம் லைட் ஹவுஸை உங்களை சுற்றி காட்டிட்டேன். ஒருவேளை நீங்கள் முதலே வந்திருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சரி, ஓகே, லைட் ஹவுஸை சுற்றி காட்டி களைச்சே போயிட்டேன். சரி, இந்த வீடியோ இப்படியே முடிப்போம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கஜூர்னா பீச், கோவளம் பீச், கோவளத்தோட லைட் ஹவுஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யாழ் பசங்க யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.